Hello students, இந்த வீடியோல நம்ம energies of orbitals பார்க்கலாம். அதாவது ஒரு ஆட்டம் குள்ள இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸ்லோடைய எனர்ஜிஸ் எப்படி இருக்குது, எதுக்கு வந்து லோவஸ்ட் எனர்ஜி இருக்குது, எதுக்கு வந்து ஹையஸ்ட் எனர்ஜி இருக்கு, எந்த ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கோம். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் electrons in hydrogen atom is equal to 1. அப்போ இந்த எலக்ட்ரானினுடைய எனர்ஜி நம்ம எப்படி கால்குலேட் பண்றது? En is equal to minus 1312.8 into z square by n square kj per mole. இதுல n அப்படின்றது principal quantum number. Principal quantum number. Z அப்படின்றது atomic number. ஸோ இந்த ஃபார்முலால நம்ம என்னோட வேல்யூ இசட்டோட வேல்யூ போட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானினுடைய எனர்ஜி கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுல நம்ம வேற ஒரு ஹைட்ரஜன் லைக் ஆட்டம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனுடைய n வேல்யூ வேரி ஆகும் பொழுது எனர்ஜி என்னாக ஆரம்பிக்கும், வேரி ஆகும். ஸோ என்னோட வேல்யூவை பொறுத்து தான் நம்மளுக்கு எனர்ஜி வந்து வரப்போகுது. ஸோ என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆர்பிட்டல்ஸ்னோட எனர்ஜியும் என்னாக ஆரம்பிக்குது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம எழுதும் போது எப்படி எழுதலாம்? ஆஸ் த வேல்யூ ஆஃப் n, அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா as the value of n increases, energy of orbitals increases. ஸோ அப்போ நம்மளுக்கு எப்படி வந்து ஆர்பிட்டல்ஸ்னோட எனர்ஜி அரேஞ்ச் ஆகுது நம்மளுக்கு தெரியணும். ஸோ நம்ம முன்னாடி படிச்சிருப்போம், லாஸ்ட் வீடியோஸ்ல வந்து படிச்சிருப்போம். என்னோட வேல்யூ 1 இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல எல்லுக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ 0ன்னு இருக்க போகுது. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்ஷெலோடைய பேர் என்னவா இருக்கும்? வெறும் எஸ்ன்னு மட்டும் இருக்கும். ஸோ n is equal to 1ன்னா அந்த இடத்துல நம்ம என்னன்னு எழுத போறோம்? 1sன்னு எழுத போறோம். n is equal to 2 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எல்லுக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். ஒன்னு 0ன்னு இருக்கும், இன்னொன்னு 1ன்னு இருக்கும். 0வா இருந்துச்சுன்னா எஸ். ஸோ n வந்து 2ன்றதுனால இதை நம்ம என்னன்னு போடுவோம்? 2sன்னு போடுவோம். l is equal to 1 இருந்துச்சுன்னா நம்மளோட சப்ஷெலோடைய பேரு p. ஸோ n is equal to 2ன்றதுனால இதை நம்ம என்னன்னு போடுவோம்? 2pன்னு போடுவோம். அப்ப n is equal to 2ல நம்மளுக்கு ரெண்டு சப்ஷெல்ஸ் இருக்கு, 2sம் 2pயும் இருக்கு. அதே மாதிரி n is equal to 3 அப்படின்னு எடுத்தோம்னா எல்லுக்கு 3 வேல்யூஸ் இருக்கும், 0 1 2ன்னு இருக்கும். 0வா இருந்தா எஸ். ஸோ இது 3ல இருக்கு, அதனால இது 3s. l is equal to 1னா p. ஸோ என்ன p போடுவோம்? 3p போடுவோம். l is equal to 2னா d, 3dன்னு நம்ம போட போறோம். அதே மாதிரி n is equal to 4 இருக்குன்னா எல்லுக்கு எத்தனை வேல்யூஸ் இருக்கும்? 4 வேல்யூஸ் இருக்கும். 0 1 2 3ன்னு 4 வேல்யூஸ் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம sன்னு கொடுக்க போறோம். என்ன s? 4s. இதுக்கு p 4p, இது d 4d. ஸோ l is equal to 3னா f சப்ஷெல் இருக்க போது. ஸோ 4f நம்ம கொடுக்க போறோம். ஸோ இது ஒரு ஆர்பிட்டல், இது ஒரு ஆர்பிட்டல், இது ஒன்னு, இது ஒன்னு. ஸோ n is equal to 1னா s மட்டும் இருக்க போகுது. இப்போ நம்ம இந்த ரூல் படிங்க. மேல சொன்னபடி as the value of n increases, energy of orbitals also increases னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ 1s கம்பேர் பண்ணும் பொழுது n is equal to 2, நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 2sம் 2pனுடைய எனர்ஜி எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். அடுத்தது 2ல இருந்து 3க்கு வரும் பொழுது என்னோட வேல்யூ 2ல இருந்து 3க்கு இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இந்த 2s 2pயை விட 3s 3p 3dனுடைய எனர்ஜி எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 1sன்னு எழுதுறோம். 1sஐ விட எதனுடைய வேல்யூ அதிகமா இருக்கணும்? 2s is equal to 2p. ஏன் இந்த இடத்துல 2s is equal to 2pன்னு போடுறோம்? இது ரெண்டும் n is equal to 2ல இருக்கு. அதனால இது ரெண்டுத்தினுடைய எனர்ஜியும் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். இது n is equal to 1, இது n is equal to 2. அடுத்தது இதை விட எதுக்கு வேல்யூ அதிகமா இருக்கும்? n is equal to 3. So n is equal to 3ல எதெல்லாம் இருக்கு?
3s is equal to 3p is equal to 3d. ஸோ இது மூணுத்துக்கும் ஒரே மாதிரி எனர்ஜி இருக்குன்றதுனால நம்ம எப்படி போட்டிருக்கோம் ஈக்குவல் டு போடுறோம். ஸோ இது 3 n is equal to 3. ஸோ இங்கேருந்து நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது எனர்ஜி என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதை விட எதுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும் n is equal to 4ல் இருக்கக்கூடிய இந்த சப்ஷெல்ஸ் எல்லாம் 4s is equal to 4p is equal to 4d is equal to 4f. ஸோ இது நாலும் எதில் இருக்கு n is equal to 4. இதே மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்தது 5 6 7 அப்படின்னு என்ன ஆயிட்டே இருக்கும். இந்த ரூல் படி எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போக போகுது. என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஆர்பிட்டல்ஸ்ல எனர்ஜிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு வருவோம். ஸோ ஹைட்ரஜன்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் எதுல இருக்கும் லோவஸ்ட் எனர்ஜி எதுவோ அதுல இருக்கும். ஸோ இதுல லோவஸ்ட் எனர்ஜி எது இந்த 1s தான் வந்துட்டு லோவஸ்ட் எனர்ஜி. ஸோ அந்த ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலக்ட்ரானும் எதுல இருக்க போகுது இந்த லோவஸ்ட் எனர்ஜி லெவல்ல இருக்க போகுது. இதுல தான் அந்த ஒரு எலக்ட்ரான் இருக்க போகுது. ஸோ எந்த லெவல் வந்து லோவஸ்ட் எனர்ஜி லெவலோ அதை நம்ம என்னன்னு சொல்றோம் கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹைட்ரஜனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் எது 1s. இப்போ இந்த கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணலாம் கொஞ்சம் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணலாம். அப்சார்ப்ஸ் எனர்ஜி கொஞ்சம் எனர்ஜி அப்சார்ப் பண்ணி இந்த n is equal to 1ல இருந்து n is equal to 2க்கு ஷிஃப்ட் ஆகலாம் ஜம்ப் ஆகலாம். ஸோ 1ல இருந்து 2க்கு போகும்போது அது ஒன்று 2sக்கும் போகலாம் அல்லது 2pக்கும் போகலாம். ஸோ நம்ம வந்து 2sக்கு போகுதுன்னு வச்சுக்கோம். இது 1sல இருக்கு. இது எனர்ஜி அப்சார்ப் பண்ணி எங்க போகுது நம்ம எடுத்துக்கிறோம் 2sக்கு போகுதுன்னு எடுத்துக்கிறோம். அந்த எலக்ட்ரான் இங்க இருந்து எலக்ட்ரான் இப்ப இங்க வந்துருச்சு. ஸோ எனர்ஜி அப்சார்ப் பண்ணி லோவஸ்ட் எனர்ஜி லெவல்ல இருந்து அடுத்த ஹையஸ்ட் லெவலுக்கு எங்க போகுதோ அந்த ஹையஸ்ட் லெவலை நம்ம என்னன்னு சொல்றோம் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு சொல்றோம். ஸோ 2sக்கு தான் போகணுமா அவசியம் இல்லை 3க்கு கூட ஷிஃப்ட் ஆகலாம். n is equal to 1ல இருந்து எனர்ஜி தேவையான அளவு அப்சர்வ் பண்ணி அது n is equal to 3ல இருக்கக்கூடிய 3sக்கு போனாலும் அப்போ அதனுடைய எக்ஸைட்டட் ஸ்டேட் எது 3s நம்ம சொல்றோம். ஸோ லோவஸ்ட்ல இருந்து அடுத்த எந்த ஹையர் ஸ்டேட்டுக்கு அந்த எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகுதோ அந்த ஸ்டேட்டை நம்ம எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஹைட்ரஜனுக்கு. இப்போ இங்க நம்ம பார்த்த இந்த ரூல் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 1 எலக்ட்ரான் சிஸ்டமுக்கு மட்டும்தான் பொருந்தது. மல்டி எலக்ட்ரான் சிஸ்டமுக்கு இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. மல்டி எலக்ட்ரானா என்ன அர்த்தம் ஒரு எலக்ட்ரானை தாண்டி எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருக்கு 2 3 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா அந்த இடத்துல இப்ப நம்ம மேல சொன்ன இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அப்போ எப்படி வந்து ஆர்பிட்டல்ஸ்னோட எனர்ஜியை நம்ம வந்து அரேஞ்ச் பண்றதுன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ரூல் கொடுக்குறாங்க. அந்த ரூலுக்கு பேரு n plus l ரூல் அப்படின்னு பேரு. ஸோ இந்த n plus l ரூல் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம n plus l ரூல் வந்து பார்க்கலாம். இந்த டேபிளர் காலத்தை நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஆர்பிட்டல்ஸ் எழுதியிருக்கேன். அதனுடைய n வேல்யூ l வேல்யூ n plus l வேல்யூ நம்ம எழுத போகிறோம். ஸோ நம்ம வந்துட்டு n is equal to 7 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸை நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் n is equal to 1க்கு எழுதலாம். ஸோ n is equal to 1 இருந்தது அப்படின்னா சரியா நம்மளுக்கு என்ன ஆர்பிட்டல்ஸ் மட்டும் கிடைக்கும் அப்படின்னா வெறும் 1s மட்டும் கிடைக்க போகுது. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் ஆர்பிட்டல்ஸ் வந்து 1sன்னு எழுத போறோம். இப்போ இந்த 1s அப்படின்னா இதுல இந்த 1sல இந்த 1 அப்படின்றது n-ஓட வேல்யூ, s அப்படிங்கிறது l-ஓட வேல்யூ. ஸோ l-க்கு நம்ம எப்படி வந்து வேல்யூஸ் எழுதுவோம் இப்போ இந்த இடத்துல எஸ்ஸா இருந்ததுன்னா எல்லுக்கு வேல்யூ நம்ம என்ன கொடுக்க போறோம் 0ன்னு கொடுக்க போறோம் சரியா. பின்னு இருந்ததுன்னா 1ன்னு எழுத போறோம், டின்னு இருந்ததுன்னா 2ன்னு எழுத போறோம், எஃப்னு இருந்ததுன்னா 3ன்னு எழுத போறோம். எல்லுக்கு இந்த நம்பர்ஸை தான் இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எதை பார்த்து எஸ்னா 0 பினா 1 அந்த மாதிரி கொடுக்க போறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்க நம்ம போட போறோம். இப்போ நம்ம போடலாம். ஸோ 1sக்கு எழுதுறோம். அப்போ n-ஓட வேல்யூ எவ்வளோ இருக்குது 1, s-ஓட இந்த l-ஓட வேல்யூ என்ன இங்க இருக்குன்னா s, s-னா நம்ம என்ன எழுத போறோம் 0. இப்போ n plus l னா 1 plus 0 is equal to 1. அடுத்தது
n is equal to 2க்கு வரப்போறோம். n is equal to 2 அப்படின்னா நம்மளுக்கு 0 1 ரெண்டு வேல்யூ கிடைக்கும். ஸோ 2s 2p நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன எழுத போறோம், 2sக்கும் 2pக்கும் எழுத போறோம். ஸோ இந்த இடத்துல இது ரெண்டுத்துக்குமே என்னோட வேல்யூ எவ்வளோதான், 2, இங்கேயும் 2. ஸோ இதுல sக்கு வேல்யூ எவ்வளோ இருக்கு, 0, இதுல 1. ஸோ 2 plus 0 2, இங்க 2 plus 1 3. அடுத்தது n is equal to 3க்கு வரப்போறோம். n is equal to 3னா நம்ம என்ன எழுதுறோம், 3s 3p 3d ன்னு எழுதுவோம். ஸோ இங்க எழுதிடுவோம் 3s 3p 3d. ஸோ இப்போ இதுக்கு n எழுதுவோம். n எவ்வளோ, 3. ஸோ sனா 0ன்னு போடுவோம். ஸோ 3 plus 0 0 3. அடுத்தது 3 n is equal to 3, pக்கு வந்து 1ன்னு போட போறோம். ஸோ 3 plus 1 4. அடுத்தது இங்க n is equal to 3, dக்கு நம்ம இங்க என்ன போட போறோம், 2ன்னு போட போறோம். ஸோ இந்த இடத்துல 3 plus 2 எவ்வளோ வரப்போகுது, 5ன்னு வரப்போகுது. இப்போ அடுத்தது n is equal to நம்ம என்ன போட போறோம், 4க்கு போட போறோம். n is equal to 4னா நம்மளுக்கு 4s 4p 4d 4fன்னு வரும். ஸோ 4s 4p 4d 4f. இப்போ இதுக்கு n l எழுதுவோம். n வந்து 4, sனா 0. ஸோ 4 plus 0 4. அடுத்தது n வந்து 4, pனா 1, 4 plus 1 5. அடுத்தது n is equal to 4, இங்க d அப்படின்னா 2ன்னு போட போறோம். ஸோ 4 plus 2 6. அடுத்தது n is equal to 4, fனா நம்ம 3ன்னு போட போறோம். 4 plus 3 7. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம், n is equal to 5. ஸோ n is equal to 5க்கும் அதே மாதிரி நம்ம என்ன போறோம், 5s 5p 5d 5fன்னு போட போறோம். ஸோ 5s 5p 5d 5f. ஸோ இங்க எழுதுவோம் n is equal to 5, sனா 0. ஸோ 5 plus 0 5. 5pக்கு n வந்து 5, pக்கு வந்து 1, 5 plus 1 6. அடுத்தது n is equal to 5, dனா 2, 5 plus 2 7. அடுத்தது n is equal to 5, fனா 3. அப்போ 5 plus 3 is equal to 8. இப்போ அதே மாதிரி 6க்கு எழுத போறோம். n is equal to 6 இருந்துச்சுன்னா 6s 6p 6d ஓட நிறுத்திக்கலாம், f எழுத வேண்டாம். சரியா? ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன எழுதுவோம், n is equal to 6, sனா இந்த இடத்துல 0. ஸோ 6 plus 0 6. அடுத்தது 6, pக்கு 1, 6 plus 1 7. அடுத்தது n is equal to 6, dனா 2, 6 plus 2 8. இப்போ லாஸ்டா நம்ம என்ன எழுத போறோம், 7. n is equal to 7க்கு வெறும் நம்ம 7s மட்டும் எழுதுறோம். ஸோ இந்த இடத்துல n is equal to 7. அடுத்தது sக்கு 0. ஸோ 7 plus 0 7. ஸோ இப்போ இந்த n plus ரூல் நம்ம எழுதிட்டோம். எல்லாத்துக்கும் வேல்யூஸ் வந்து நம்ம எழுதியிருக்கோம். எப்படி இந்த வேல்யூஸை வச்சு நம்ம எனர்ஜிஸ் வந்து எழுதுறது, கீழே இருந்து மேலே வரைக்கும் எனர்ஜி எப்படி எழுதுறது அப்படின்னா, n plus l வேல்யூவை வச்சு எந்த வேல்யூ ரொம்ப குறைவா இருக்குதோ அந்த வேல்யூ லோவஸ்ட் எனர்ஜி. அப்ப அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹையர் வேல்யூ வந்துட்டு அதுக்கு அடுத்த ஹையர் எனர்ஜி. இந்த மாதிரி நம்ம எழுத போறோம். ஸோ இதை நம்ம ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு இங்க பக்கத்துல எழுத போறோம். சரியா? ஸோ எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல n plus l லோவஸ்ட் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னா 1. இந்த 1 எந்த ஆர்பிட்டலோடையது, 1s உடையது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்ப எதை எழுதணும், 1s தான் லோவஸ்ட் எனர்ஜி. அப்ப இதுக்கு அடுத்த எனர்ஜி எதுக்கு இருக்கும், 2 எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 2 இதுல இருக்கு. 2 எந்த ஆர்பிட்டலுக்குள்ளது, 2s குள்ளது. ஸோ 1sக்கு அடுத்தது 2s. 2sக்கு அடுத்தது எது வரப்போகுது அப்படின்னா நம்பர் 3 பார்க்கணும். இப்ப 3 வந்து ரெண்டு இடத்துல 3 இருக்கு. 2pக்கும் 3 இருக்கு, 3sக்கும் 3 இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துல எது லோவஸ்ட், அதுக்கு அடுத்தது எது ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி சேம் n plus l இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்னோட வேல்யூவை பார்க்கணும். எதுக்கு என்னோட வேல்யூ குறைவா இருக்குதோ அதுக்கு வந்து லோவஸ்ட் எனர்ஜி நம்ம போட போறோம். அப்படின்னா இதை கம்பேர் பண்ணணும்னா இந்த 2pக்கு என்னோட வேல்யூ 2ன்னு இருக்கு, 3sக்கு என்னோட வேல்யூ 3ன்னு இருக்கு. அப்ப எதுக்கு இதுல லோவஸ்ட் எனர்ஜி, 2pக்கு. அப்ப 2sக்கு அடுத்தது நம்ம எதை எழுதணும், 2p எழுதணும். அதுக்கு அடுத்தது எதை எழுதணும்,
3sன்னு எழுதணும். அடுத்தது 4க்கு வரும். 4க்கு வரும் பொழுது இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு. ஸோ 2 இடத்துல 4 இருக்கு. ஸோ இந்த 2 இடத்துல எந்த 4 நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்படின்னா என்னோட வேல்யூ யாருக்கு குறைவுன்னு பார்க்கணும். ஸோ இங்க 3, இங்க 4. அப்ப எதுக்கு குறைவு? 3க்கு குறைவு. 3 எதோடது? 3pயோடது. அப்ப 3sக்கு அடுத்தது நம்ம எதை எழுதணும்? 3pன்னு எழுதணும். அதுக்கப்புறம் எதை எழுதணும்? 4s எழுதணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ ஆர்டர் எழுத போறோம். ஸோ அடுத்தது நம்ம என்ன நம்பர் பார்க்கணும்? 5 பார்க்கணும். 5 வந்து எதுக்கும் எதுக்கும் இருக்குது? இந்த இடத்துல 3dக்கும் 5 இருக்கு, 4pக்கு 5 இருக்கு, அதே மாதிரி 5sக்கும் 5 இருக்கு. ஸோ எதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும்? எதனுடைய n வேல்யூ குறைவு? அப்ப 3dக்கு தான் குறைவு. அதனால 3d எழுதுறோம். 3d எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எதை எழுதணும்? 4p எழுதணும். 4p எழுதினதுக்கு அப்புறம் எதை எழுதணும்? 5s எழுதணும். இப்ப 5 முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம 6க்கு வரப்போறோம். ஸோ 6க்கு வரும்பொழுது யாரை ஃபர்ஸ்ட் எழுதணும்னு பார்ப்போம். 4d ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் 5p ஒன்று இருக்கு, 6s ஒன்று இருக்கு. ஸோ இதுல யாரை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுவோம்? 4d தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஸோ 4d, 4dக்கு அடுத்தது எதை எழுதணும்? 5p எழுதுவோம். 5pக்கு அடுத்தது எதை எழுதணும்? 6s எழுதணும். இப்ப 6 முடிஞ்சிருச்சு. இப்ப 7க்கு வருவோம். 7 வந்து எதுல எல்லாம் இருக்குது அப்படின்னா 4fல இருக்கு, 5dல இருக்கு, 6pல இருக்கு, 7sல இருக்கு. ஸோ நம்ம ஆர்டர் படி ஃபர்ஸ்ட் எதை எழுதணும்? 4f எழுதணும். ஸோ 4f அதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் 5d, 5dக்கு அப்புறம் 6p, 6pக்கு அப்புறமா எதை எழுதணும்? 7s எழுதணும். இப்ப லாஸ்டா எதை நம்ம பார்க்க போறோம்? 8 பார்க்க போறோம். 8 வந்து எங்கேயும் எங்கேயும் இருக்கு, 5fலயும் 6dலயும் இருக்கு. ஸோ 7sக்கு அடுத்தது 5f எழுத போறோம், கடைசியா 6d. இந்த மாதிரி போக போகுது. ஸோ எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டல்ஸ்னா இங்க சொன்ன ஆர்டர் கிடையாது. ஸோ இங்க நம்ம மேல வந்து ஒரு ஆர்டர் பார்த்தோம். என்ன ஆர்டர் பார்த்தோம்? 1sக்கு அப்புறம் 2s 2p தான் வரணும், அப்புறம் 3s 3p 3d தான் இருக்கணும்னு பார்த்தோம். இது கம்ப்ளீட்டா மல்டி எலக்ட்ரான் சிஸ்டமுக்கு பாசிபிள் இல்லை. ஸோ ஒரு மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம்னா அந்த இடத்துல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஆர்பிட்டல்ஸினோட எனர்ஜி ஆர்டர் என்னன்னா 1s 2s 2p 3s 3p. அதுக்கு அடுத்தது என்ன வந்துருதுன்னா 4s வருது. 4sக்கு அப்புறம் தான் எங்க போகணும்? 3d போகணும். அப்புறம் 4p 5s 4d 5p 6s 4f 5d 6p 7s 5f 6d and so on. ஸோ இதுதான் வந்துட்டு n+l ரூல். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த ரூல் படி நம்ம ஆர்பிட்டல்ஸ்னோட எனர்ஜி பார்த்துட்டோம். இப்போ s ஆர்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஸோ s அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்? அதுல ஒரே ஒரு ஆர்பிட்டல் தான். ஸோ ஆனால் p பார்க்குறோம் அல்லது d f எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் எத்தனை இருக்குது? ஓரியன்டேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ pல பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 ஓரியன்டேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? px, py, pz. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எனர்ஜி வந்து வேரி ஆகுற மாதிரி இதுலயும் வேரி ஆகுமா அப்படின்னா இல்ல. இப்ப pல 3p ஆர்பிட்டல்ஸுக்கும் ஒரே மாதிரி எனர்ஜி தான் இருக்க போகுது. இது மூணுத்துக்கும் எப்படி இருக்கும் எனர்ஜி? சேம் எனர்ஜியா இருக்க போகுது. அப்ப நம்ம அதே மாதிரி d ஆர்பிட்டல்ஸ் எடுத்துக்கிறோம். dல பார்த்தோம்னா நம்ம மொத்தம் எத்தனை எடுக்கிறோம் அப்படின்னா 5 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ் அது நம்மளுக்கு காமிக்கும். dxy, dyz, dxz, dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர், dz ஸ்கொயர்னு 5 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் காமிக்கும். அதே மாதிரி f எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து 7 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ் காமிக்கும். ஸோ எல்லாமே பார்த்தோம்னா இந்த 5 இந்த 3 எல்லாம் பார்த்தோம்னா சேம் எனர்ஜியா இருக்கும். ஸோ பிக்கும் டிக்கும் எனர்ஜி வேரி ஆகும். ஆனால் பியில் இருக்கக்கூடிய 3 ஒரே எனர்ஜியில் இருக்கும், டியில் இருக்கக்கூடிய 5 எப்படி இருக்கும்? ஒரே எனர்ஜியில் இருக்கும். ஸோ சேம் எனர்ஜியோட ஆர்பிட்டல்ஸ் இருக்குன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்றோம். So orbitals with the same energy is called as degenerate orbitals. So இந்த degeneracy எல்லா டைமும் இருக்குமா அப்படின்னா இல்ல. இப்போ இந்த ஆர்பிட்டல்ஸ் எடுத்துன்னு போய் நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் பொழுது இந்த degeneracy போயிடுது.
லாஸ்ட் ஆயிடுது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு போகாத வரைக்கும் அது ஆர்டினரியா நார்மலா இருக்கும் பொழுது அந்த p ஆர்பிட்டல்ஸ்னா அதுல இருக்கக்கூடிய 3 ஆர்பிட்டல்ஸ்க்கும் எனர்ஜி எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரி இருக்கும். டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ் சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது நியூக்ளியஸ். இப்போ நியூக்ளியஸ் இதை சுற்றி என்ன இருக்குது, ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நம்ம இப்போ தான் படித்தோம் ஒன்றுத்துலேயும் எத்தனை நம்பர் ஆஃப் எவ்வளோ மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ n is equal to 1 இருந்துச்சுன்னா அதில் நம்ம எத்தனை எலக்ட்ரான்ஸ் போடலாம், 2 எலக்ட்ரான் போடலாம். n is equal to 2 இருந்துச்சுன்னா அதில் மேக்ஸிமம் நம்ம எத்தனை எலக்ட்ரான்ஸ் போடலாம், 8 எலக்ட்ரான்ஸ் போடலாம். 4 5 6 7 8 2 3 4 5 6 7 8. ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் போடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷெல்லையும் நம்ம இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போடலான்னு பார்த்தோம். இப்போ இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை எப்போவுமே பிடிச்சி தம் பக்கம் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அதுக்கு பேர் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ நியூக்ளியஸ் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் நடுவில் ஒரு நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்பொழுதுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல இந்த ஆர்பிட்டல்ஸ்ல எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் ஏற ஏற எலக்ட்ரான்ஸுக்கும் நடுவில் ரிப்பல்ஷன் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ நெகட்டிவ் என்ன பண்ண ஆரம்பிக்கும், ரிப்பல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பக்கம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன அர்த்தம், நியூக்ளியஸ் அவுட்டர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை என்ன பண்ணுது, அப்படியே அது பிடிச்சி இழுத்து அது கூட வந்து பைண்ட் பண்ணுது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இது எதுக்கும் நடுவில் இருக்குது, நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரான்ஸுக்கும் நடுவில். அதே மாதிரி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்கும்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஸோ ஒன்று பிடிச்சி உள்ள இழுக்கும், ஒன்று என்ன பண்ணுது, வெளியில தள்ளுது. ஸோ ரெண்டும் ஆப்போசிட்டிவா ஆக்ட் பண்ணுது. இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ண ஆரம்பிக்குது, ரிப்பல் பண்றதுனால இந்த நியூக்ளியஸ்ல இருந்து இந்த வெளியில இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இது பிடிச்சி ஒரு ஃபோர்ஸ்ல இழுக்குது இல்லையா, இந்த ஃபோர்ஸை இதெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கும், நடுவுல ஷீல்டு பண்ண ஆரம்பிக்கும், தடுக்கும். இந்த ஃபோர்ஸ் அது என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா தடுக்க ஆரம்பிக்கும் இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். இது தடுக்கும் பொழுது இந்த நியூக்ளியஸ் வெளியில இருக்கக்கூடிய எலக்ட்ரானை என்ன பண்ணாது, ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஃபோர்ஸ்ல இழுத்துச்சோ அந்த ஃபோர்ஸா அதுக்கு கொடுக்க முடியாது. அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த டைம்ல இந்த எலக்ட்ரான் எவ்வளோ நெட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அந்த நெட் சார்ஜை நம்ம என்ன சொல்றோம்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ த நெட் சார்ஜ் experienced by the electron is called effective nuclear charge. So effective nuclear charge அப்படின்னா இந்த ரிப்பல்ஷன் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் த எலக்ட்ரான் என்ன ஆக ஆரம்பிச்சிருது, குறையுது. ஏன்னா இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, ஒரு ஸ்கிரீன் மாதிரி இந்த ஃபோர்ஸை வெளியில அனுப்பாம குறைக்குது. ஸோ அந்த டைம்ல அந்த வெளியில இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எவ்வளோ நெட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதுல எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குதோ அதை நம்ம என்னன்னு சொல்றோம், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் பார்த்தோம்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் the shape of the orbital. So இந்த effective nuclear charge எதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னா it depends on the shape of the orbital. ஆர்பிட்டல் நோடைய ஷேப் பொறுத்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் மாறுது. அதே மாதிரி இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து எல்லோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் பொழுது, ஸோ இன்க்ரீஸ் இன் L value,
எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ எல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீஸ் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், எல் வேல்யூ ஜீரோவா இருக்கும் போது வெறும் ஒரே ஒரு எஸ் ஷெல் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்க போகுது. எல்லோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, 1ன்னு மாறும்போது அந்த இடத்துல 2 சப்ஷெல் வந்துடுது, 0 வருது 1 வருது. அப்போ எஸ் ஆர்பிட்டலும் வந்துருது, பி ஆர்பிட்டலும் வந்து எல்லோட வேல்யூ 2ன்னு வரும்பொழுது என்ன ஆகுது, எஸ்பிடின்னு 3 ஆர்பிட்டல்ஸ் வந்து உள்ள வருது. அப்போ எல்லோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக அந்த ஷெல்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கவுண்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும், இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆக ரிப்பல்ஷன் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன ஆக ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும். அப்ப நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறையுதுன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் என்ன பண்ண ஆரம்பிக்குது, குறைய ஆரம்பிக்குது. அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்க, எல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் பொழுது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகுது, குறையுது. அதே மாதிரி ஷேப் வந்து இங்க முக்கியமான ஒரு பார்ட் பிளே பண்ணும். இப்ப எஸ் ஆர்பிட்டல்னு பார்த்தோம்னா அதனுடைய ஷேப் எப்படி இருக்கு, ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து யூனிஃபார்மா எல்லா இடமும் வந்து யூனிஃபார்மா இருக்கிறதுனால அது வந்து பயங்கரமான ஒரு ரிப்பல்ஷன் கொடுக்க போகுது. அடுத்தது பி ஆர்பிட்டல்ஸ்க்கு வரும்போது அது டம்பிள் ஷேப்ல வந்தது. ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி ஒரு ஸ்பெசிபிக் ஏரியால என்ன ஆயிடுது, கான்சென்ட்ரேட் ஆகுறதுனால எஸ் கம்பேர் பண்ணும்பொழுது பியினுடைய அந்த ஷீல்டிங் வந்து குறையுது. பியை கம்பேர் பண்ணும்போது டியினுடைய ஷீல்டிங் இன்னும் குறையுது, டியை விட எஃப்னுடைய ஷீல்டிங் இன்னும் குறையுது. அதனாலதான் என்ன சொல்றாங்க, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஷேப் ஆஃப் தி ஆர்பிட்டல். ஸோ எஸ் ஆர்பிட்டல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஷீல்டிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆக ஆரம்பிச்சிருது, குறைஞ்சிருது. ஸோ இந்த 2 ரீசனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஷெல்லில் அந்த ஷெல்ல வந்து எஸ்பிடிஎஃப் ஆர்பிட்டல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்பிட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்னுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஃபெல்ட் பை the electrons in a given shell. So ஒரு ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த எலக்ட்ரானோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ எஸ் ஆர்பிட்டல்ல எலக்ட்ரான் இருக்குன்னா அதனுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்க போது, ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ எஸ்ஸை விட பிக்கு வந்து குறைவா இருக்கும், பியை விட டிக்கு குறைவா இருக்கும். அதை விட குறைவு யாருக்கு அப்படின்னா எஃப்க்கு. ஸோ எலக்ட்ரானினுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எந்த ஆர்டர்ல குறையுது, எஸ்பிடிஎஃப்னு குறையுது. அதிக எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் யாருக்கு, எஸ்ஸுக்கு. குறைவான எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் யாருக்கு, எஃப்க்கு. இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்பிட்டல்ஸ்ல வரோம் சரியா, ஒரு எனர்ஜி லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸ்ல யாருக்கு எனர்ஜி ரொம்ப அதிகம், யாருக்கு எனர்ஜி ரொம்ப குறைவுன்னு பார்க்க போறோம். ஸோ எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டல்ஸ். ஸோ ஆர்பிட்டல்ஸ்ல எனர்ஜின்னு பார்த்தோம்னா எப்பவுமே எஸ் ஆர்பிட்டல் வந்து உள்ளுக்குள்ள இருக்கும், அதனால அதனோட எனர்ஜி வந்து ரொம்ப குறைவு. ஆர்பிட்டல்ஸ் வெளியில போக போக எனர்ஜி என்னாக ஆரம்பிக்கும், அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ எஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது பியினோட எனர்ஜி அதிகம், பியை கம்பேர் பண்ணும்போது டியினோட எனர்ஜி அதிகம். அதை விட ரொம்ப அதிகம் யாருக்கு அப்படின்னா எஃப்க்கு. ஸோ இது ரெண்டும் வந்து வேற கான்செப்ட், கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அந்த எலக்ட்ரான்ஸ்னுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்கும், எந்த ஆர்டர்ல இருக்கும்னு பார்க்குறோம். எஸ்ல இருக்குன்னா எஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகம், அதை விட பிக்கு குறைவு, அதை விட டில இருக்க எலக்ட்ரான்ஸ் குறைவு. ரொம்ப குறைவான எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் யாருக்கு போகும் அப்படின்னா எஃப்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கு. ஆர்பிட்டல்ஸ்னுடைய எனர்ஜியை நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னா எந்த ஆர்பிட்டலுக்கு குறைவான எனர்ஜி இருக்குன்னா எது ரொம்ப உள்ள இருக்கோ அதுக்கு வந்து எனர்ஜி குறைவு, எது ரொம்ப வெளியில இருக்கோ அதுக்கு வந்து எனர்ஜி ரொம்ப அதிகம். ஸோ எஸ் வந்து உள்ள இருக்கு, எனர்ஜி குறைவு. எஃப் வெளியில இருக்கு, எனர்ஜி ரொம்ப அதிகம். ஸோ இதுதான் வந்துட்டு எனர்ஜிஸ் ஆஃப் ஆர்பிட்டல். ஸோ இந்த எனர்ஜிஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ்ல நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்துட்டு ஹைட்ரஜன் ஆட்டமுக்கான எனர்ஜி ஆர்டர் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு மல்டி எலக்ட்ரான் சிஸ்டமா இருந்துச்சுன்னா அதுல ஆர்பிட்டல்ஸ்னுடைய எனர்ஜிஸ் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம். N+ ரூல் பார்த்தோம்.
அந்த ரூல்ல நம்ம எப்படி வந்து எனர்ஜிஸ் அரேஞ்ச் பண்றோம் அப்படின்றத பார்த்தோம். n+l வேல்யூ வச்சு பார்க்குறோம். n+l வேல்யூ ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து என்னோட வேல்யூவை பார்த்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் எழுதுறோம். டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். கிரவுண்ட் ஸ்டேட்னா என்ன, எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்னன்றதை பார்த்தோம். ஸோ கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்றது எந்த ஆட்டமா இருந்தாலும் அதனுடைய லோவஸ்ட் எனர்ஜி லெவலை நம்ம என்னன்னு சொல்றோம், கிரவுண்ட் ஸ்டேட். அது வந்து அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி எந்த ஹையர் ஸ்டேட்டுக்கு போகுதோ அந்த ஹையர் ஸ்டேட்டை அதனுடைய எக்ஸைட்டட் ஸ்டேட்னு சொல்றோம். அடுத்தது டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னா ஆர்பிட்டல்ஸ் வித் சேம் எனர்ஜி, ஒரே மாதிரி எனர்ஜி இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸ் நம்ம டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்த கான்செப்ட் பார்த்தோம்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்றது நியூக்ளியஸ்னுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை உள்ளுக்குள்ள வேரியஸ் ஆர்பிட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, ஷீல்டு பண்ணுது. அதனால நியூக்ளியஸ்னுடைய 100% ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன ஆக ஆரம்பிக்கு, தடுக்கப்படுது. அந்த நேரத்துல அந்த வெளியில இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எவ்வளோ நெட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ, எவ்வளோ நியூக்ளியர் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதை நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்றோம். அது ரெண்டு விஷயங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒன்னு ஆர்பிட்டல்னுடைய ஷேப்பை பொறுத்து இருக்கு, இன்னொன்னு எல் வேல்யூவை பொறுத்து இருக்கு. எல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சப்ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ சப்ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஷீல்டிங் நிறைய இருக்கும், அதனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் குறையுது. அதே மாதிரி ஷேப்பை பொறுத்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்னாக போகுது, வேரி ஆக போகுது. எஸ் ஆர்பிட்டலா இருந்தா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து அதிகமா இருக்க போகுது. அந்த மாதிரி ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் பார்த்தோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.